அது ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? விடிய காலம் 4 மணி. வீடெல்லாம் கழுவிட்டுருக்கேன். ஆக்சுவலி கழுவி ஆச்சு ஆல்ரெடி. சரிதா, வெளியெல்லாம் கழுவிட்டேன். இது காயறதுக்குள்ளே அரிசி மாவு அரைச்சி வச்சுட்டு, ஆக்சுவலாக அரிசி மாவு கோலம் வந்து நம்ம சீக்கிரமாக கழுவி விட்டோம்னா நல்லா காஞ்சி அப்புறமா தான் போடணும். ஈரமாக இருக்கும்போது போட்டோம்னா அது வந்து தனித்தனியாக வந்து ஒட்டாது. அதனால் 4 மணிக்கு கழுவி விட்டால் சீக்கிரமாக காலையில் வந்து காஞ்சிடும். அதனால் 4 மணிக்கு கழுவியாச்சு. அடுப்பாண்டையும் கழுவியாச்சு. பாத்திரம்லாம் ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சது. அடுப்பெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு. அது பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்தது, நான் நைட்டில் இருந்து கழுவுறேன். கழுவணும், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ கழுவ போகிறேன். பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வரத்துக்குள்ளே இது கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கழுவி அரைச்சிக்கணும் வச்சுருக்கேன். அரிசி வந்து கழுவி நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து கோலம் போட போகிறேன். சின்ன சின்னதாக வந்து வாசப்படி ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி வாசப்படி தான் கோலம் போடுவாங்க. சின்ன சின்னதாக வந்து போட்டுறேன். வீடு வந்து நல்லா கழுவுனா கூட இந்த மாதிரி வந்து கலராகிடுது. ஆனால் ஏன்னு தெரியலை. ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வீடு வந்து கட்டும்போது நிறைய தண்ணி வந்து ஊற்றிருக்கணும், சுத்தம் பண்ணிவிட்டு உடனே. ஹஸ்பண்ட் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்த டைம்னால நம்ம எல்லாமே ஆள் வச்சு செஞ்சதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து யாரும் சரியாக பண்ணலை கேர் பண்ணி, அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நிறைய தண்ணி ஊற்றிருந்தா கொஞ்சம் நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எவ்வளவோ. ஒடிசாவில் கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா வந்து எல்லா மருமகளுக்கும் ஒரு விரதம் வந்து வைப்பாங்க. அது வந்து சுதாசா விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வந்து பிரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்தம் என்னன்னா கையில் கட்டியிருக்க அந்த கயிறு தான். நிறைய நண்பர்கள் கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து இன்றைக்கி தான் ஒடிசாவில் வந்து பிரத்தம். இந்த நாளில் அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணி சாமி பூஜை பண்ணிவிட்டு காலையில் தலை குளிச்சுட்டு வீட்டில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் பெரியவங்க வந்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல எல்லோரும் ஒரே இடத்துல வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லார் வீட்லேயுமே இந்த கயிறு வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லார் வீட்லேயும் 2 1 அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு அந்த கயிறை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நம்ம பிரசாதம் சாப்பிட்டுட்டு கையில் கயிறு கட்டினா அப்புறமா தான் வந்து வீட்டில் சாப்பிடணும். பச்சரிசி சாதம், டால்மா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். அதாவது நோ ஆனியன், நோ கார்லிக்கு, புடுங்கல் அரிசி சாப்பிடக்கூடாது, கடையிலேருந்து எந்த பொருட்களும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த விரதம் வந்து ஒடிசாவில் எல்லாருமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா பெண்களும் போட்டிருப்பாங்க. அதனால கையில் கயிறு கட்டிருப்பாங்க. இப்போ இந்த கயிறு எப்படி கட்டிக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ எங்கள் மாமியார் பூஜை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நான் லைவ் வரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பிரசாதம் வந்து 10 பிரசாதம் பண்ணியிருப்பாங்க. வாழைப்பழம், தேங்காய் துருவல், வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி 10 வந்து வச்சுருப்பாங்க அந்த இலையில். பூஜை பண்ணி முடிச்ச அப்புறமா அந்த 10ஐயும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. சந்தனம் கொஞ்சம். இந்த கயிறு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 10 முடி போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து கயிறு வந்து ரெட்டையாக எடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சு இப்படி வந்து கையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் இப்படி சுற்றி இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி வந்து வச்சு இதை வந்து இப்படி சுற்றி கட்டிக்கணும். இப்படி வந்து கட்டிட்டு ஒரு 10 முடிச்சு ஆல்ரெடி இதில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு முடிச்சு வந்து நான் காமிச்ச பாருங்கள். கரெக்டாக 10 முடி இருக்கும் அதில். இப்போ சந்தனம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். இந்த பூ வந்து பூஜை பண்ண பூவை எடுத்து அந்த விரதத்துக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சந்தனம் வச்சுக்கிட்டு பிரசாதம் வந்து ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். எங்கள் மாமியார் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இது வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு பிரசாதம். இது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். எங்கள் மாமியார் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். மாமனார் வந்து இன்னும் வரல, அவர் லேட்டாக வரத்துக்கு. பிரசாதம் வந்து அதுக்கப்புறம் பசங்களுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு சின்னவனுக்கு ஊட்டினேன். பெரியவனுக்கு வந்து வச்சுருக்கேன். இவர் ஸ்கூல் போக ரெடி ஆகிட்டார். ஆனால் போகலை, உடம்பு முடியலை, போக மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அது இதுன்னு பேசி எவ்வளோ புரிய வச்சு அனுப்புனாலும் மெடிசன் வாங்கணும்னு சொல்லி இரும்பல் வேறு அதிகமாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பலை. எனக்கு சிரிப்பாக வந்தது அவன் பண்ணுற ஆக்ஷன்லாம் பார்த்து. அதுக்கப்புறமா சரி மெடிசன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேண்டான்னு சொல்லியாச்சு. இப்போ பேரிச்சம்பழம் ஊறுகாய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் லைவில் நான் நிறைய தடவை சொல்லும்போது எல்லோரும் பேரிச்சம்பழம் ஊறுகாய் கேட்டிருந்தீங்க. பேரிச்சம்பழம் ஒரு 5 6, கொஞ்சம் திராட்சை, ஒரு 2 தக்காளி, இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
அடுப்பு மேலே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இப்போ வந்து சாம்பார் செஞ்சதுனால அதை தாளிச்சிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, பனைமதுரி, அதாவது சோம்பு, ஓகே, கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒடிச்சால ஃபுட்டணும் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஏன்னா கொஞ்சமாக தானே செய்கிறேன், அதனால் இப்போ இதை நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து காய் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தால் வந்து இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு வத்தல் போட்டு செஞ்சுருக்கேன். வெறுமனாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், லைட்டாக சர்க்கரை போடணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த தக்காளி, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் வந்து எனக்கு பேரிச்சம்பழம் ஊறுகாய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும். இதே இடத்துல மாங்காவை கொட்டிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம இதை பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தட் தான், ஆனால் மாங்காய் இந்த இடத்துல சேர்த்துருப்பாங்க. பேரிச்சம்பழம், தக்காளி, இந்த திராட்சை இந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு தான். இப்போ இதை நல்லா கலந்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் இந்த தக்காளி, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா திராட்சை வதங்கணும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிடணும். கொஞ்சம் தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வேகும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரேடியாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி தக்காளியை வந்து நல்லா மேஷ் பண்ணி வர அளவுக்கு வந்து இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் வந்து காலில் ஹலத்தா போட்டுட்டு வந்துடுறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏதாவது விசேஷ நாட்களில், விரத நாட்களில் ஒடிசால் இந்த மாதிரி காலில் வந்து ஹலத்தா போடுவாங்கன்னு சொல்லி. நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது எத்தனை நாளைக்கு காலில் நிற்கும்னு சொல்லி. ஒரே ஒரு நாள் தாங்க. இப்போ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா இது அடுத்த நாள் கழுவுன தண்ணியில் போட்டோன்னே அந்த கலர் வந்து அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுட்டு இப்போ ஊறுகாய் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க கிளம்பிட்டேன். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். பேரிச்சம்பழம் வந்து அப்படியே கொட்டையோடு தான் சேர்த்துருக்கோம், முழுசாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சா. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்க்க போகிறேன். வெல்லம் சேர்த்தா இன்னும் கலராக இருக்கும் அதிகமாக. இப்போ இதில் வந்து சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏன்னா ஏற்கனவே பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் திராட்சை ரெண்டுமே ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்கும். இது வந்து மாங்காயில் செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெல்லம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு காய் காமிச்சிருந்தேன், ஸ்டார் ஃப்ரூட், இதெல்லாம் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக வந்து வெல்லம் போடணும். இது வந்து பேரிச்சம்பழம் ஸ்வீட்டாக இருக்கனால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கொதிக்க விடலாம். கொஞ்சம் நேரத்தில் கொதித்து இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அதுக்குள்ளே டால்மா மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி காமிக்கிறேன். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு வெறும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் வறுத்து எடுத்துருங்க. ஒரு 4-5 மிளகாய் வறுத்து எடுத்துடணும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இடித்து வச்சுக்கணும், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக ஆகி ஒரு இந்த ஃபுல்லாக வந்து குழஞ்சி இந்த மாதிரி வரும். சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி அப்படியே வந்து கலர் நமக்கு நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக அப்படியே சேர்ந்து எல்லாமே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இது வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், ஏன்னா பசங்க காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் லைட்டாக சேர்க்குறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த ஊறுகாய் செய்யும்போது எப்போவுமே வந்து இந்த மிளகாத்தூள், அதாவது வெறும் டால்மா மசாலா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சேர்த்தோம்னா கொதிக்க வச்சா நல்லா இருக்காது. இதை அப்படியே சேர்த்து இறக்கி வச்சிட்டோம்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி. இப்போ இதை மூடி எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு முடிச்சிட்டேன். சாப்பாடு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு வத்தல் வடி மாதிரி ஒன்று இருக்கும், அது போட்டு வெறும் டால், அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பேரிச்சம்பழம் ஊறுகாய், அதுக்கப்புறமா கோஸு, பீன்ஸ்லாம் போட்டு ஒரு சாதா குழம்பு, அதாவது வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சைட் டிஷ்ஷு. பச்சரிசி சாதம் வந்து நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சாப்பிட்லாம், வாங்க என்னென்ன சமைச்சு சாப்பிட்லாம் பார்க்கலாம். கோலம் காஞ்ச அப்புறமா காட்டவே இல்லை, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் மாமனார் இன்னும் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரின்னு அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் போட்டிருந்தேன், சின்னதாக வந்து எல்லா குழம்பும் போட்டிருந்தேன். என் சின்ன பையன் வந்து ஸ்கூலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்பா கூட சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தான். நான் தனியாக உட்காருன்னு சொன்னேன், ஏன்னா இது வந்து புழுங்கல் அரிசி, அதனால் இதில் வந்து பன்னீர் குழம்பு, ஸ்கூல் சாப்பாடு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் செஞ்ச குழம்பு, இதில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஊறுகாய் பாருங்கள் நல்லா வந்து கெட்டியான அப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பச்சரிசி சாதம்,
அதுக்கப்புறமா இந்த டால் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். உளுத்தம்பருப்பு வத்தல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி திக்னஸ்ஸாக தான் இதை செஞ்சுட்டு போடணும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்க்குறதுக்கு இந்த கண்ணாடி பழம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு வந்து தொட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும், ப்ளஸ் வந்து புளிப்பாகவும் இருக்கும். அதனால தான் இது வந்து கட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் சாப்பாடு ரெடி. இதான் இன்றைக்கி லன்ச் மெனு. டாலுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் பசங்களும் ஹஸ்பண்டும் அதில் சாப்பிடுவாங்க. நான் இதில் சாப்பிட்டுப்பேன். இப்படி தான் ஒடிசால விரத பூஜை பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வரணும் வருங்க. நன்றி, வணக்கம்.